अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? இன்றைக்கு பாபா சொல்கிறாங்க, சாக்கார முரளி, வாணி தேதி 31/1/2024। मीठी बच्चे, अभी तुम्हें शांति और सुख की टवर में चलना है। இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் அமைதி மற்றும் சுகத்தினுடைய சிகரத்திற்கு செல்ல வேண்டும்। इसलिए अपनी स्वभाव और कैरेक्टर को सुधारते जाओ। எனவே தன்னுடைய சுபாவத்தையும் தன்னுடைய நடத்தையும் மாற்றிக்கொண்டே செல்லுங்கள்। புராணை को परिवर्तन करो, என்ன பழையவைகள் இருக்கின்றது அவற்றையும் மாற்றியமையுங்கள்। கேள்வி கேட்குறாங்க பாபா, दिमाग सदा रिफ्रेश रहे, उसकी युक्ति क्या है? புத்தியானது எப்பவுமே புத்துணர்ச்சியோடு இருக்க வேண்டும், அதற்கான யுக்தி என்ன? बदल, बाप सुनाते हैं उसका मंथन करो। பாபா என்ன சொல்றாரோ அவற்றை பற்றி மந்தனம் சிந்தனை செய்யுங்கள்। ஞானத்தை சிந்தனை செய்கிறது மூலமா கடையிறது தயிரை கடைஞ்ச வெண்ணெய் வருது போல, ஞானத்தை நம்ம சிந்தனை செய்கிறது மூலமா புத்தி எப்போவுமே ரிஃப்ரெஷ் ஆகிவிடுகிறது। जो सदा रिफ्रेश रहती है वो दूसरों को भी सर्विस कर सकते हैं। யார் ரிஃப்ரெஷாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் பிறருக்கு சேவை செய்ய முடியும்।
उनकी बैटरी सदा चार्ज होती रहती है. அவர்களுடைய பேட்டரி சதா சார்ஜ் ஆகிக் கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் ஞானத்தை சிந்தனை செய்யும்போது ஏன் சார்ஜ் ஆகுது? அதுக்கு காரணம் சொல்கிறார் பாபா. ஏனென்றால் ஞானத்தை சிந்தனை செய்வது மூலமாக சர்வசக்திவான் பாபாவோடு அவர்களுடைய கனெக்ஷன் ஆனது இணைந்தே இருக்கிறது. கனெக்ஷன்லேயே இருக்கிறதுனால சார்ஜ் ஆகிட்டே இருக்கிறது. பாடல் இன்றைக்கு நெய்னுஹினுக்கு ராகுதிக்காவோ, கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபு அப்படின்னு பாட்டோட முதலடி. ஓம் சாந்தி. ये गीत भी मनुष्य को गाया हुआ है परंतु अर्थ कुछ भी नहीं जानते. இந்த பாடலானது மனிதர்களால் பாடப்பட்ட பாடல்களாகும். ஆனால் இந்த பாட்டினுடைய அர்த்தமானது யாருக்கும் தெரியாது. ஒரு பிரார்த்தனை போல இந்த பாடலை பாடிட்டு இருக்கிறாங்க. இது கூட ஒரு பிரார்த்தனை. ஆனா பரமாத்மா யார் என்று தெரியாது. ஒருவேளை பரமாத்மாவை அறிந்து கொண்டு விட்டார்கள் என்றால் அனைத்தையும் அறிந்து கொள்வார்கள். அதனால தான் பாபா என்ன சொல்றாரு, எப்போதுமே எல்லாம் தெரியும்னு சொல்றாங்க, ஆனா நான் தெரியாது. அது வரைக்கும் அவங்க எதுவுமே அறியாதவர்கள் தான். பாபா தெரிஞ்சுக்கும் போதுதான் 3 காலத்தை பற்றி 3 லோகத்தை பற்றிய ஞானத்தை நாம பெறுகின்றோம். பரமாத்மா பற்றி அவருடைய வாழ்க்கை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னாலே அவங்க கண் இல்லாதவர்கள் தானே. கண் இருக்கிறது, பட் ஞானக்கண் இல்லை. தும்கோ ஞான்கா தீஸ்ரா நேத்திரம் இல்லாஹே. இப்போ உங்களுக்கு ஞானத்தினுடைய 3வது கண் கிடைத்திருக்கிறது. அதனால உங்களை திருநேத்திரி என்று சொல்லப்படுகிறது. 3னா 3, நேத்திரம்னா கண். 3வது கண் பெற்றவர்களுக்கு டைட்டில் என்ன சொல்லப்படுது? திருநேத்திரி. दुनिया में बल मनुष्य ये अक्षर कहते हैं त्रिनेत्री, त्रिकालदर्शी, त्रिमूर्ति, परंतु अर्थ कुछ भी नहीं जानते. உலகத்தில் கூட இந்த வார்த்தைகளை கூறுகின்றார்கள். என்னென்ன? திருநேத்திரி என்றும் திரிகாலதர்ஷி என்றும் திருமூர்த்தி, இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்றாங்க. ஆனா இதனுடைய அர்த்தம் தெரியாது. जैसे कहते साइंस और साइलेंस का आपस में क्या संबंध है? बल प्रश्न पूछते हैं, उधर खुद भी नहीं जानते. சயின்ஸுக்கும் சைலன்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதை பற்றி கேள்விலாம் கேட்குறாங்களா? ஆனால் அதை பற்றி பதில் அவர்களுக்கு கேள்வி கேட்டாலும் தெரியாது. कहते वर्ल्ड में पीस हो परंतु कब हुई थी? உலகத்தில் அமைதி நிலவணும்னு சொல்கிறாங்க. ஆனால் உலகத்தில் அமைதி எப்போ இருந்தது? யார் உருவாக்கினாங்க? அதை பற்றி தெரியாது. எத்தனை தெரியாது சொல்லிட்டு வர்றார் பாருங்க பாபா. சும்மா கேட்டுட்டு இருக்காங்களா? ஜர்கோ ஜானே வாலா சாயே தோ பத்தாயே. உலகத்தில் அமைதி நிலவணும்னா அதை பற்றி அறிந்தவர்கள் இருந்தால் தானே சொல்ல முடியும். तो बच्चों को बाप ने समझाया ये सब खेल बना हुआ है. நம் குழந்தைகளுக்கு பாபா புரிய வைத்திருக்கிறார். இந்த விளையாட்டானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. டவர் ஆஃப் பீஸ், சுக்கு கா டவர், சப்கா டவர் ஓத்தா ஹே. எல்லாத்துக்குமே ஒரு டவர் இருக்கு. இப்போ செல்ஃபோனுக்கு கூட என்ன வேணும்? அதுக்கு ஒரு டவர் வேணும். எல்லாத்துக்குமே டெலிஃபோனுக்கு இருக்கு, எல்லாத்துக்குமே டவர் இருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த உலகத்தில் கூட அமைதியின் டவரானது இருந்தது, சுகத்தினுடைய டவரானது இருந்தது. फिर सत्य में टावर ऑफ सुख है, शांति का टावर மூலவத்தன் में है. அமைதியினுடைய டவர் எங்கே இருந்தது? மூலவத்தனம். மூலவத்தனமே எப்பேற்பட்டது? அமைதி நிறைந்த உலகம். அமைதி இவ்வளோதான் அப்படின்னு கிடையாது, எல்லையற்றதாக இருந்தது இல்லையா? அதனால பாபா என்ன சொல்றார்? அது டவர். அடுத்து என்ன சொல்றார் பாபா? அந்த மூலவத்தனத்துல தான் ஆத்மாக்கள் வசிக்கிறாங்க. உஸ்கு கேங்க டவர் ஆஃப் சைலன்ஸ். அதை டவர் ஆஃப் சைலன்ஸ் என்றும் சொல்லலாம், டவர் ஆஃப் பீஸ் என்றும் சொல்லலாம். फिर சத்தியமே டவர் ஆஃப் சுக. அடுத்து சத்தியுகத்தில் இருக்கக்கூடிய சிகரம் எது? சுகத்தின் சிகரமாகும். டவர் ஆஃப் பீஸ், ப்ராஸ்பரிட்டி. அமைதியும் இருக்கு, சுகமும் இருக்கு, செல்வமும் இருக்கிறது. ऐसा कोई मुक्ति नहीं कहेंगे हम आत्मा का घर मुक्ति धाम है. பாபா சொல்றார், நம் ஆத்மாக்களுடைய வீடு முக்தி தாமம் என்று யார் வாயிலிருந்தும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வராது. எல்லா விஷயம் எதுக்கா சொல்றார் பாபா? எல்லா விஷயங்களையும் பாபா தான் புரிய வைக்கிறார். டீச்சர் ஹோத்தா ऐसा,
டீச்சர் இருந்து அப்படிப்பட்ட டீச்சர் எல்லாம் இருக்கணும். எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய டீச்சர், சுப்ரீம் டீச்சர் பாபா தவிர வேறு யாருமே கிடையாது, வேறு யாருமே இருக்க முடியாது. அப்போ பாபாவுக்கு பேர் என்ன சொல்லலாம்? டீச்சர்னா அப்படிப்பட்ட டீச்சராக இருக்கணும், எல்லாம் சொல்கிற டீச்சராக இருக்கணும், எல்லாம் தெரிஞ்ச டீச்சராக இருக்கணும். அந்த டீச்சர் யார்? பாபா. அப்போ அவர் என்ன சொல்லலாம்? வெறும் நாலேஜ்ஃபுல் சொன்னால் போதுமா? இல்லை சுப்ரீம் டீச்சர் அப்படின்னு சொன்னால் போதுமா? வோஹே டவர் ஆஃப் நாலேஜ். இல்லை பாபா எப்பேற்பட்டவர்? டவர் ஆஃப் நாலேஜ், ஞானத்தின் சிகரம் யாரு? பாபா. तुमको भी शांति और सुख की टावर में ले जाते हैं. அந்த டவர் ஆஃப் நாலேஜ் இருக்கக்கூடிய பாபா டீச்சர் நம்மையும் கூட அமைதி மற்றும் சுகத்தினுடைய சிகரத்துக்கு அழைச்சிட்டு போறார். ये फिर டவர் ஆஃப் துக்குதாம். அடுத்து சொல்றார் பாபா, மூலவத்தனத்தை பற்றி சொன்னார். அது சைலன்ஸ், டவர் ஆஃப் சைலன்ஸ், டவர் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சத்தியுகத்தை பற்றி என்ன சொன்னாங்க பாபா? டவர் ஆஃப் சுகம், சுகத்தினுடைய சிகரமாக இருக்கிறது. பாபா எப்படி இருக்கிறாரு? டவர் ஆஃப் நாலேஜ். நம்ம என்ன பண்ணுறார் பாபா? சாந்தி மற்றும் சுகத்தினுடைய டவருக்கே அழைச்சிட்டு போகிறாரு. டவருங்கிறது ரொம்ப உயரமானது இல்லையா? இந்த உலகத்தை என்ன சொல்லப்படுது? துக்கதாமம், டவர் ஆஃப் துக்கதாமம். ஹர் பாத் மே இன்சால்மெண்ட். இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயமும் மனிதர்கள் அறியாமல் இருக்கிறாங்க. அமைதி இல்லை, சுகம் இல்லை, செல்வம் இல்லை. அதனால என்ன சொல்லிட்டார் பாபா? இன்சால்வெண்ட். பவித்ரதா சுக் சாந்தி கா வர்ஷா இஸ் சமய ஹி பாத்தி ஹோ. தூய்மை, சுகம், சாந்தியினுடைய ஆஸ்தியை நாம தான் குழந்தைகள் இந்த நேரத்தில் அடைஞ்சிட்ருக்கிறோம். பலிஹாரி புருஷோத்தம் சங்கமயுகி. இந்த சங்கமிகமானது அனைத்து மகிமையும் சங்கமிகத்துக்குத்தான். இது கல்யாணக்காரி யுகம் என்று சொல்லப்படுகிறது. கலியுகத்துக்கு பிறகு சத்தியுகம் ஏற்படுகிறது. இது துக்கத்தினுடைய சிகரமாக இருக்கிறது. இங்கே அளவற்ற துக்கம் இருக்கிறது. சப் துக் ஆக்கர் இக்கட்டி ஹுயே. எல்லா விதமான துக்கங்களும் ஒன்று சேர்ந்து இருக்குதா. இப்போ உங்களுக்கு எவ்வளோ துக்கம் இருக்குன்னு கேட்டால் மலை மாதிரி துக்கம். துக்கம் கூட எப்படி இருக்கு? மலையாக இருக்குது. ஒரு துக்கமா ரெண்டு துக்கமா, எல்லா துக்கங்களும் ஒன்று சேர்ந்துருக்கு. உடல் நல்லா இல்லை, மனசு நல்லா இல்லை, பொருள் நல்லா இல்லை, சம்பந்தம் நல்லா இல்லை, குடும்பம் நல்லா இல்லை, துக்கம் தானே. कहते हैं ना, दुख के पहाड़ गिरते हैं. जब अर्थक्वेक आदि होती है तो कितना त्राही तारी करते हैं. துக்கத்தினுடைய மலை விழுன்னு சொல்கிறாங்க இல்லையா? எப்போ நிலநடுக்கம் எல்லாம் ஏற்படுகிறதோ அப்போ எவ்வளவு ஐயோ ஐயோ என்று கூறுகிறார்கள். பாப்னே சம்ஜாயா பாக்கி டைம் தோடா ஹே. பாபா புரிய வைக்கிறார், நேரமானது இன்னும் கொஞ்சம்தான் இருக்கிறது. பச்சுக்கு யாதுக்கு யாத்திராமே டைம் லக்தா ஹே. குழந்தைகள் பாபாவை நினைப்பதற்கு டைம் ஆகுது. பகுத் ஹே ஜோ பூரா சமஸ்தே நீ. நிறைய குழந்தைகள் முழுசா புரிஞ்சுக்காமலே இருக்காங்க. பிந்தி சம்ஜே கியா சம்ஜே. பாபா புள்ளியா இருக்கிறான்னு புரிஞ்சுக்கணுமா, என்ன புரிஞ்சுக்கணும், அப்படிலாம் புரியாமல் இருக்கிறாங்க. உடனே பாபா என்ன சொல்கிறாரு? அரே ஆத்மாக்களே, ஆத்மா எப்படி இருக்கிறதோ அதே போல தான் பரமாத்மா இருக்காரு. ஆத்மா கோ தோ ஜான்தி ஹோனா. ஓ லக்கிச்சி தாரா ஹே. ஆத்மாவை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க தானே? ஆத்மா எப்பேற்பட்டது? லக்கி ஸ்டார். பில்குல் சூக்ஷம் ஹே. ஆத்மா முற்றிலுமே சூக்ஷ்மமாக இருக்கிறது. அந்த சூக்ஷ்மமான ஆத்மாவை இந்த கண்களால் நீங்கள் பார்க்க முடியாது. இது போன்ற விஷயங்களை பாபா புரிய வைக்கிறார். பாபா சொல்லப்பட்ட விஷயத்த நீங்கள் சிந்தனை பண்ணுங்க, விசாஜாகர் மந்தன் பண்ணுங்க. மந்தன் பண்ணீங்கன்னா என்ன ஆகுனார் பாபா? மந்தன் பண்ணீங்கன்னா என்ன ஆகுன்னு சொன்னார்? புத்தி ரெஃப்ரெஷ் ஆகிவிடும். ஞானத்தை சிந்தனை பண்ண புத்தி ரெஃப்ரெஷ் ஆகிவிடும். சர்வசக்திவானோடு உங்களுடைய புத்தியினுடைய கனெக்ஷன் எப்போதுமே இணைந்திருக்கும். நீங்கள் சுகத்தினுடைய டவருக்கு செல்ல வேண்டும், சாந்தியினுடைய டவருக்கு செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னு சொன்னார் பாபா? ஞாபகம் வருதா?
பழைய சுபாவத்தையும் பழைய நடத்தைகளையும் திருத்தி கொள்ள வேண்டும். பாபா திருத்தி அமைத்து புது உலகத்துக்கு குழந்தைகளை எஜமானர்களாக ஆக்குகிறார். मनुष्य बल गाते हैं, वेद शास्त्र गीता आदि पढ़ते हैं, परंतु समझती कुछ भी नहीं है. மனிதர்கள் நிறைய மகிமையெல்லாம் பாடுறாங்க, சாஸ்திரங்களெல்லாம் படிக்கிறாங்க, ஆனால் அர்த்தம் எதுவுமே தெரிவதில்லை. ஏணிப்படியில் இறங்கித்தான் ஆகணும் எல்லாருமே. बल अपनी को शास्त्रों की अथॉरिटी समझते परंतु उनको उतार नहीं है. அடுத்து சொல்றார் பாபா, சாஸ்திரத்தினுடைய அத்தாரிட்டி நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட அப்படியே இருப்பாங்களா என்ன? இல்லை, அவர்களும் இந்த உலக ட்ராமாவில் பாட்டு ப்ளே பண்ணி சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் என்ற நிலையில் இறங்கித்தான் ஆக வேண்டும். இறங்குறதுனா அர்த்தம் என்ன? அவர்களுடைய நிலையும் கீழே வந்துடும். ஆத்மா பிழை சப்கி சத்தோ பிரதான் ஒத்திய. முதல்ல அனைவருடைய ஆத்மாவும் சத்தோ பிரதானமாக இருக்கின்றது. அப்புறம் தீரே தீரே பேட்டரி கலாஸ் ஹோ ஜாத்திய. கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டரி என்ன ஆகிடுதான்? காலி ஆகிடுது. பேட்டரியில் இருக்கிற சார்ஜ் குறைய என்ன ஆகும்? ஒரு கட்டத்தில் காலி ஆகிடும். இப்போ எல்லாருடைய பேட்டரி எப்படி இருக்கு? காலியாக இருக்கு. நம்ம பேட்டரி என்ன ஆகிட்டு இருக்கு? சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. फिर बैटरी चार्ज होती है. बाप कहते मन मना भव. उनका बैटरी चार्ज ஆகணும்னா பாபா என்ன சொல்கிறாங்க? மன் மனா பவ. अपने को आत्मा समझो. தன்னை தானே ஆத்மா என்று நினைங்கள். பாபா சர்வசக்திவான். அவர் நினைவு செய்வது மூலமாக உங்களுடைய பாவங்களானது அழிந்து போய்விடும். வேற என்னாகும்? அவர் நினைக்கிறது மூலமாக பாவம் அழிஞ்சு போயிடும். அப்புறம் என்னாகும்? உங்கள் பேட்ரி சார்ஜ் ஆகிவிடும்ங்கிறத விட அழகாக ஒரு பாயிண்ட் சொல்கிறார் பாபா. உங்கள் பேட்ரி என்ன ஆகிடும்? நிறைந்து விடும். பேட்ரி ஃபுல், 100% ஃபுல். அந்த ஃபுல் ஆகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவரை ஆகிற வரைக்கும் அவரை நினைவு செய்யணும். நீங்களும் இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்குறீங்க. என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பேட்ரி சார்ஜ் ஆகிட்டே இருக்கு, ஃபில்லப் ஆகிட்டே இருக்கிறது. फील பண்ணுறீங்க இல்லையா? कोई की भी नहीं बढ़ती है, सुधरने के बदले और बिगड़ जाते हैं. ಉಲ್ಲೇಖತನರುடைய ಬ್ಯಾಟ್ರಿಲ ಚಾರ್ಜ್ ಆಗಲ್ಲ. ಯಾರ ಬ್ಯಾಟ್ರಿ ಚಾರ್ಜ್ ಆಗಲ್ಲ. ஏன் ஆகலை? தன்னை ஆத்மான்னு உணர்ந்து சர்வசக்திவான் பாபாவோட அவங்க கனெக்ட் ஆகணும் இல்லையா? கனெக்ஷன் ஆனால் தானே கரண்ட் வரும். அதனால் பாபா என்ன சொல்கிறாரு? சார்ஜ் ஆகாததுனால மனிதர்களோட நிலை மேலும் மேலும் மோசமாய்கொண்டே இருக்கிறது. बाप से प्रतिज्ञा भी करते हैं, बाबा हम कभी विकार में नहीं जाएंगे. சில குழந்தைகள் அப்படி இருக்காங்க. பாபாவிடம் உறுதிமொழி செய்கின்றார்கள், பாபா நான் ஒரு பொழுதும் विकारத்திற்கு அடிமையாக மாட்டேன். आप 21 जन्मों का वर्षा जरूर लेंगे फिर भी गिर पड़ते हैं. நீங்கள் கொடுக்கக்கூடிய 21 ஜென்மத்தினுடைய ஆஸ்தியை கண்டிப்பாக நான் வாங்குவோம் பாபா, அப்படி கடைபிடிப்பே பாபான்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன ஆயிடுறாங்களா? கொடுத்த உறுதிமொழிப்படி வாழணும் இல்லையா? மாயா வந்து மறுபடியும் விகாரியாக்கிடுது, கீழே விழுந்துடுறாங்க. बाप कहते हैं काम विकार पर जीत पाने से तुम जगत जीत बनेंगे. பாபா சொல்றார், நீங்க காம விகாரத்தை வென்று விட்டீர்கள் என்றால் உலகத்தையே வென்றவராக ஆகிவிடுவீர்கள். फिर अगर विकार में गया तो अक्कल जट. கடைப்பிடிச்சிட்டே இருக்கிறீங்க தூய்மையை, சிரேஷ்ட நிலை அடைஞ்சிட்டே போறீங்க. ஒருவேளை நீங்க விகாரி ஆயிட்டீங்கன்னா உங்க புத்தியே கெட்டு போயிடும், புத்தி கல்லு புத்தி ஆயிடும். காம் மகாசத்ரு ஹே. இந்த காம விகாரம் உங்களுடைய எதிரியாகும், மிகப்பெரிய எதிரியாகும். ஒருத்தரை பார்த்த உடனே என்ன ஆயிடுதான்? காமம் என்ற நெருப்பு பிடிச்சிருது. பாப் கேத்தி ஹே தும் காம் சீதா பர் பெட் சான் வரை பன்கை ஹோ. காம விகாரங்கிற நெருப்புனால தான் அந்த நெருப்பில் செதைஞ்சு நீங்கள் வெள்ளையாக இருந்த நீங்கள் கருப்பாகி விட்டீர்கள். அப் தும்கோ கோரா பனாத்தே ஹே. கருப்பாக இருக்கக்கூடிய உங்களை நான் வெண்மையானவர்களாக ஆக்குகிறேன்.
ये बाप ही तो बच्चों को समझाते हैं. இதெல்லாம் பாபா தான் உங்களுக்கு புரிய வைக்கிறார். எதனால எப்படி ஆனீங்க இதெல்லாம் பாபா தான் புரிய வைக்கிறார். படாய் से तुम्हारी புத்தி खुलती है. இந்த படிப்பு மூலமா உங்க புத்தி திறக்குது. புத்தி திறக்குதுன்னா புத்தி பூட்டப்பட்டிருந்துச்சு, புத்தி திறக்குது. झाड़ का वर्णन भी करते हैं. மரத்தை பற்றிய வர்ணனையும் செய்யப்படுகிறது. இது என்ன மரம்? கல்ப விருக்ஷம். மனுஷ சிருஷ்டிக்கா வெரைட்டி ஜாடு ஹே. இந்த உலகத்தையும் மரம் என்று தான் சொல்லப்படுது. இது மனித சிருஷ்டியினுடைய வெரைட்டி மரமாகும். இன்கு உல்டா ஜாட் கஹா ஜாத்தா ஹே. இந்த மரத்தை தலைகீழான மரம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த உலக மரத்துல எத்தனை விதவிதமான தர்மங்கள் இருக்கிறது. இட்னி கரோடு ஆத்மாக்கி அவினாஷி பாட் மிலா ஹுவா ஹே. கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்காங்க. அத்தனை ஆத்மாக்களுக்கும் அழிவற்ற பாட்டானது கிடைத்திருக்கிறது. தோகா ஏக் ஜெய்சா பாட் ஒன்னசஹே. 2 பேருடைய பாட்டு கூட இந்த உலக டிராமால ஒன்றாக இருக்க முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவனுடைய நடிப்பு தனித்தனியானது. ஒருத்தர் நடிப்பது போல இன்னொருத்தர் நடிக்கவே முடியாது. இப்போ உங்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது? கிடைச்சதெல்லாம் பார்க்குறீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சது? ஞான கண் கிடைச்சது. ஞானத்தை பாபா கண்ணுன்னு சொல்கிறார். ஏன்? கண் இருந்தால் தான் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும், எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கிறது இது கண். அதனால் ஞான கண்ணு கிடைச்சிருக்கிறது. விசார் கரோ கித்னி டேர ஆத்மாயே. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் எவ்வளவு ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. ஆத்மாக்கள் மேலேருந்து ட்ராமாவில் இறங்கி 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 பார்ட் ப்ளே பண்ணி கீழே வந்துட்டாங்க. जैसी मछलियों का एक खिलौना होता है, तार पर ऐसे नीचे उतरती है, ये भी ऐसे ही है. பாபா வந்து ஒரு உதாரணம் சொல்கிறாரு. மீன்களுடைய ஒரு பொம்மை இருக்கிறதா, அப்படி இந்த பொம்மை தயார் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு நூலில் கட்டியிருக்கிறது. அந்த மீன் மேலேருந்து அது அப்படியே இந்த மீன் என்ன ஆகுதா, நூல் வழியாக அப்படியே மேலேருந்து கீழே இறங்குதான். அதே போல தான் ஆத்மாவும் மேலேருந்து அப்படியே கீழே இறங்குது. ஆத்மா டிராமா என்ற கயிறில் கட்டப்பட்டிருக்கிறது. டிராமாங்கிற கையில் கட்டப்பட்டிருக்கு. அதன்படி ஆத்மா வந்து தன்னுடைய பாட்டை ப்ளே பண்ணுது. ஆத்மா பற்றிய புரிதல் கூட இப்போதான் நம் குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிறது. மேலிருந்து ஆத்மாக்கள் வராங்க. கீழே வரும்போது என்னாகும்? நம்பர்ஸ் கூடிட்டே போகும். நம்பர் வாராவும் இருப்பாங்க, நம்பரும் கூடிட்டே போகும். இஸ்கேல் மித்தும் பாட்டுதாரி ஹோ. இந்த உலக விளையாட்டில் நாம் யாரு? நடிகர்கள். முக்கிய கிரியேட்டர், டைரக்டர், ஆக்டர் என்ன? முக்கியமான கிரியேட்டர் இருப்பாங்க, டைரக்டர் இருப்பாங்க, ஆக்டர்ஸ் இருப்பாங்க. முக்கியமானவங்க யார் இங்கே? शिव बाबा. फिर कौन से एक्टर हैं? அடுத்த முக்கிய एक्टर यार? ब्रह्मा, विष्णु, शंकर. भक्ति मार्ग वालों ने अनेक चित्र बनाए हैं. பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க தான் அநேக விதமான சித்திரங்களை உருவாக்கி இருக்காங்க. சித்திரம் தான் இருக்கே தவிர எந்த சித்திரத்தை பற்றியும் சரியான சரித்திரம் சொல்லப்படவில்லை. சித்திரங்கள் தான் இருக்கு. பக்தி எப்படினாலே சித்திரங்கள் மட்டும்தான். ஞானம் என்றாலே சரித்திரம் மட்டும்தான், சித்திரங்கள் கிடையாது. அதுவும் என்ன சொல்கிறார் பாபா? நிறைய படங்களை வச்சு புரிய வைக்கிறேன்னு முக்கியமான விஷயம் என்ன அவங்களுக்கு கடைசியில் கேட்டு முடிக்கிறப்போ மறந்து போயிடும். அப்படியும் ஆகிடக்கூடாது. அப்போ பாபா கர் சாரி நாலேஜ் தேத்தே ஹே. உலகத்தினுடைய ஆயுட்காலத்தை லட்சக்கணக்கான ஆயுட்காலமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ பாபா வந்து நமக்கு அனைத்து விதமான நாலேஜும் கொடுக்கின்றார். பாப் பி ஒண்டர்ஃபுல் ஹே. பாபா அதிசயமானவர், சின்ன புள்ளியானவர். जैसी तुम्हारी आत्मा से इनकी आत्मा भी बापसी सारा ज्ञान ले रही है. எப்படி உங்களுடைய ஆத்மா சிவபாபா சொல்லக்கூடிய ஞானத்தை அடைந்து கொண்டிருக்கிறதோ அதே போல இந்த பிரம்மா பாபாவுடைய ஆத்மாவும் ஞானத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. பாபா ஃபிர் படா தோடி யோகா ஓபி பிந்திய. பாபா அதனால பெரியவரா? இல்லை. ஆத்மானா சிறியவர், அப்பானா பெரியவர் அப்படியா? இல்லை.
ஆத்மா எப்படி புள்ளியோ அதே போல தான் பாபாவும் புள்ளியானவர். तुम्हारी आत्मा जो बिंदी है उनमें सारा ज्ञान धारण हो रहा है. புள்ளியா இருக்கக்கூடிய உங்க ஆத்மா எல்லா ஞானத்தை என்ன பண்ணிட்டு இருக்குது, தாரணா பண்ணிட்டு இருக்கிறது. ये ज्ञान कल्प के बाद फिर बाप देंगे. இந்த ஞானத்தை கல்பத்துக்கு பிறகு பாபா கொடுப்பாரு. जैसे रिकॉर्ड भरा हुआ होता है जो फिर रिपीट होता है ना. இப்படி ரெக்கார்டிங்னா ரெக்கார்ட் செய்யப்பட்டது திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், ரெக்கார்டிங் கிளாஸாக இருக்கலாம், பாடலாக இருக்கலாம், பதிவு செய்யப்பட்டது கேட்கப்படுகிறது, திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகின்றது. அதே போல தான் इस अनादि ड्रामा में ड्रामा की पार्ट से एक भी छूट नहीं सकता. இது அனாதி ட்ராமா. இந்த ட்ராமாவுடைய நடிப்பிலிருந்து ஒரு ஆத்மா கூட விடுபடவே முடியாது. எல்லா ஆத்மாவும் நடிப்பை நடித்துத்தான் ஆக வேண்டும். तुमको कितनी स्कॉलरशिप मिलती है, ये बड़े वंडरफुल बातें हैं. இது மிகப்பெரிய அதிசயமான விஷயமாகும். யார் நன்றாக புரிந்து கொண்டு தாரணை செய்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிராப்தி இருக்கு இல்லையா. பாபா சொன்னால ஞானத்தை சிந்தனை பண்ணிங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகுவீங்கன்னு சொன்னார். ஏன் ரெஃப்ரெஷ் ஆகுவீங்கன்னு சொன்னார்? ஏன்னா சர்வசக்திவானோட கனெக்ஷன்லேயே இருந்துட்டுருக்குறீங்க, அதனால் ரெஃப்ரெஷ் ஆகிடுறீங்க. அது மாதிரி யார் நன்றாக புரிந்து கொண்டு தாரணை செய்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? குஷி அதிகரித்து கொண்டே இருக்கும், சந்தோஷம் அவங்களுக்குள்ள அதிகரித்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு எத்தனை ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது? நீங்கள் புருஷார்த்தம் நன்றாக செய்ய வேண்டும். என்ன புருஷார்த்தம் பண்ணணும்? தனக்கு சமான் ஆக்க வேண்டும். தும் சப் டீச்சர் ஹோ, நீங்கள் அனைவருமே டீச்சர். நீங்கள் டீச்சர் என்ன பண்ணுங்க, நிறைய டீச்சரை உருவாக்குங்க. பாபா டீச்சர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய டீச்சரை உருவாக்கியிருக்காரு. நீங்களும் டீச்சர், நிறைய டீச்சரை உருவாக்குங்க. டீச்சர் தும்மை படாக்கர் ஆப் சமான் டீச்சர் பண்ணாத்தே ஹேன். ஒரு டீச்சர் என்ன பண்ணுறாங்க, ஒரு டீச்சரோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தோன்னா அவங்க படிப்பிக்கிறாங்க, படிப்பிச்சு நம்ம என்ன பண்ணுறாங்க, ஒரு டீச்சர் தான் நிறைய டீச்சரை உருவாக்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி பாபா சொல்கிறார், ஐசனிக்கு குரு பி பண்ணா ஹே. நீங்கள் டீச்சராக வேணால் ஆகலாம், அக்கா குரு ஆகுங்க, அதெல்லாம் முடியாதுட்டார் பாபா. குரு யார்? ஒரே ஒரு பாபா தான். तुम टीचर बनती हो क्योंकि ராஜு को सिखलाते हो. நீங்கள் டீச்சராக ஆகின்றீர்கள் ஏனென்றால் ராஜ யோகத்தை கற்றுக் கொடுக்குறீங்க, அதனால நீங்கள் யார்? டீச்சர். ஆனால் யாரும் சத்கதியை கொடுக்கக்கூடியவர்களாக, சத்கதி அடையிறதுக்கான வழி தான் சொல்ல முடியும், ஆனால் சத்கதி கொடுக்குற குரு நீங்கள் ஆக முடியாது. அனைவருக்குமே சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு பாபா. லிபரேட்டரும் அவர்தான், கைடும் அவர்தான். जब तुम वहाँ से आती हो तो बाप கைடு नहीं बनता. அடுத்து சொல்றார் பாபா, பரிணாம வீட்டிலேருந்து வரீங்க இல்லையா, அப்போ பாபா கைடு கிடையாது. எப்போ கைடு ஆகிறாரு? சங்கமிகத்தில். ஏன்னா வீட்டுக்கு போகிறதுக்கான வழியை நம்ம மறந்து போனப்போ அவர் என்ன செய்கிறாரு, கைடாட்டு நமக்கு வழிகாட்டுறார். அங்கேருந்து ஆத்மா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த உலகத்துக்கு பார்ட் ப்ளே பண்ணுறதுக்கு வந்துடும். எப்போ நீங்கள் வீட்டிலிருந்து வருகின்றீர்களோ திரும்ப நீங்கள் வீட்டுக்கு போகிறதில்ல, வீட்டுக்கு போகிறதுக்கான வழியை மறந்து போயிடுறீங்க. அப்போ பாபா தான் நமக்கு வீடு எது, வீட்டுக்கு போகிறதுக்கு வழி எது, எல்லாமே பாபா புரிய வைக்கிறார், வழிகாட்டுறார். அதனால் அவர் யார்? கைடு. சப்கு ராஸ்தா பத்தாத்திவோ, நாமும் அனைவருக்கும் வழிகாட்டுகின்றோம். அஷீரீரி பவ, அதில் நீங்களும் யாருங்கிறார் பாபா? பண்டா, வழிகாட்டி. உங்களுடைய பெயர் என்ன? பாண்டவ சேனிகள். உலகத்தில் கான்ஃபரன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, சன்ஸ்கிருத் ஆதிக்கு காலேஜ் கோல்த்தே ஹே, சமஸ்கிருதம்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலேஜும் திறக்கிறாங்க. கித்தனா खर्च करते हैं. கான்ஃபரன்ஸ் பண்ணால் எவ்வளோ செலவாகும்? ஒரு காலேஜ் கட்டி ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ செலவாகும்? செலவு செஞ்சு செஞ்சு அப்படியே காலி ஆயிட்டாங்களாம். தங்கம், வெள்ளி, வைரம் எல்லாம் காலி ஆயிடுச்சு. எப்படி காலியாச்சு? செலவு பண்ணி
காலி ஆயிடுச்சு. फिर तुम्हारे लिए सब कुछ नया निकलेगा. ஆனால் உங்களுக்காக எல்லாமே புதிதானது உருவாகும். तो तुम बच्चों को चलती फिरती बहुत खुशी होनी चाहिए. குழந்தைகளாய் உங்களுக்கு நடந்தாலும் அமர்ந்தாலும் எங்கே இருந்தாலும் மிகவும் சந்தோஷம் ஏற்பட வேண்டும். பாபா மற்றும் ஆஸ்தியை நினைவு பண்ணுங்க. உங்கள் பார்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும், முடியாது. நம்முடைய நடிப்பு எண்டே ஆகாது. பிறப்பு இறப்பு பிறப்பிறப்பு சக்கரத்தில் வந்து கொண்டே தான் இருப்போம். நம்முடைய பாட்டுக்கு முடிவு கிடையாது. பாப் சப் ஜாத்தே ஹேன். பாபா புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார் பாபா? நீங்கள் உங்களுடைய ஜென்மாவை பற்றியே அறியாமல் இருந்தீர்கள். அப்படி இருந்த உங்களுக்கு 84 ஜென்மத்தினுடைய கணக்கு வழக்க நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பச்சுக்காதா சுக்கு மில்தாஹே. குழந்தைகளாய் உங்களுக்கு அளவற்ற சுகம் கிடைக்கின்றது. டவர் ஆஃப் ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ். அடுத்து டவருக்கு வந்துட்டார் பாபா. என்ன டவர்? டவர் ஆஃப் ஹெல்த், டவர் ஆஃப் வெல்த், டவர் ஆஃப் ஹாப்பினஸ். இந்த 3 கிடைக்கிறது. அப்போது எவ்வளோ போதையோடு இருக்கணும் நீங்கள்? பாபா நமக்கு எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார். जितना तुम नज़दीक आते जाएंगे उतनी आफ़्ते भी आती जाएगी. எவ்வளோக்கு நீங்கள் சொர்க்கத்தின் அருகில் வந்து கொண்டே இருப்பீர்களோ அவ்வளவு என்னாகும்? சொர்க்கத்துக்கு நெருக்கமாக போகிறோம் அப்படின்னா சுகம், சாந்தி, சந்தோஷம் எல்லாத்தையும் நம்ம முழுமையாக அடைய போகிறோம். அடைஞ்சிட்டே இருக்கிறோம், முழுசாக அடைய போகிறோம். அதற்கு அருகாமையில் போக போக என்னாகும்? ஆபத்துக்களும் கஷ்டங்களும் அதிகம் வந்து கொண்டே இருக்கும். மரமும் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். ஜாடு கச்சி ஹே, ஜட் தூஃபான் லக்னே से सड़ जाते हैं. மரம் காஞ்சு போயிருக்கு. பட்டு போன மரமாக இருக்குன்னா கொஞ்சம் புயல் அடித்தாலே என்ன ஆகிடும்? மரம் சாஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு நிலை உலக மரத்துக்கு ஏற்படத்தான் போகின்றது. ஏன்னா உலக மரம் எப்படிப்பட்ட மரம்? பட்டு போன, இத்து போன, காஞ்சு போன உலக மரமாக இருக்கிறது. பாபா சொல்கிறார், உங்கள் முன்னால் எந்த சித்திரம் இருக்கிறது? அதிகமாக உங்கள் முன்னாடி எந்த சித்திரத்தை பார்க்குறீங்க? நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கடைன்னு என்ன பண்ணலாம்? உங்கள் கடையில் பாபா படம், லக்ஷ்மி நாராயண படம் எல்லாம் வச்சுக்கலாம், வீட்டில் வச்சுக்கலாம். இப்போ ஆஃபீஸ்லலாம் எல்லோரும் வச்சுக்க முடியாது. சிலர் வச்சுக்க முடியும், சிலர் வச்சுக்க முடியாது. ஆனால் எப்போதுமே உங்கள் முன்னால் உங்களுடைய லட்சியத்தின் சித்திரமானது இருக்க வேண்டும். வேறு எந்த சித்திரமும் நீங்கள் வைத்துக்கொள்ள முடியாது. எதுக்காக சொல்கிறார் பாபா? பக்தி மார்க்கத்தில் நிறைய சித்திரங்கள் இருக்குது, நிறைய சாமி படங்கள். இங்கே ஒரே ஒரு படம் மட்டும் போதும். என்ன படம்? லக்ஷ்மி நாராயண படம், ஒரே ஒரு படம். அதுக்கு மேலே வச்சுக்கணுன்னா என்ன படம் வச்சுக்கலாம்? சிவபாபா. மற்றபடி நம்முடைய புத்தியில் ஞானம் இருக்குது, போதும் இல்லையா? பாக்கி பிந்திக்கா சித்திரக்கியா நிக்காலேங்கே. மற்றபடி புள்ளியாக இருக்கக்கூடியவரை எப்படி நீங்கள் சித்திரமாக காட்ட முடியும்? இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆத்மாவை கண்களால் பார்க்க முடியாது. போத் கேத்தி பாபா हमको சாட்சாத்கார் ஓ வைகுண்ட தேக்கே. நிறைய குழந்தைங்க நினைக்கிறாங்களா, பாபா எங்களுக்கு காட்சி கிடைக்கட்டுமே, வைகுண்டத்தை பார்க்கணும் பாபா அப்படின்லாம் சொல்கிறாங்க. பரந்து देखने से मालिक थोड़ी बनेंगे. வைகுண்டத்தை காட்சியாக பார்க்கணும், பாபாவை காட்சியை பார்க்கணும் அப்படிலாம் ஆசை வருது. பாபா உடனே என்ன சொல்கிறாரு? வைகுண்டத்தை காட்சியை பார்க்கறதுனால வைகுண்டத்துக்கு நீங்கள் அதிகாரி ஆகிட முடியுமா? முடியாது இல்லையா? ஆனால் மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க? யாராவது இறந்து விட்டால் சொர்க்க பதவியை அடைந்து விட்டார் என்று கூறுகிறார்கள். பாபா என்ன சொல்கிறாரு? ஆமாம், சொர்க்கம் எங்கே இருக்குது? இங்கே எங்கேயுமே சொர்க்கம் இல்லையே. अब तुमको ऊंची थी ऊंच बाप पढ़ा रहे हैं. இப்போ நம் குழந்தைகளுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா படிப்பித்து கொண்டிருக்கிறார். जिससे तुम ऊंची सी ऊंच पद पा रही हो. அவர் மூலமாக தான் நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம் ये जो शांति मांगते हैं तुम्हारा काम में
உன்னை சம்ஜானா. யார் அமைதி வேணும்னு கேட்குறாங்களோ, அமைதின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய வேலை என்ன? அமைதினா என்ன, அமைதி யாருக்கு கிடைக்கும், எங்கே கிடைக்கும், இதை நீங்கள் புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய வேலையாகும். கி சமஸ்தி பி ஹை கி அக்யூரேட் கேட்டே ஹேன். அமைதி எப்போ கிடைக்கும், எங்கே கிடைக்கும், இதை பற்றி நம்ம சொல்கிறப்போ சில பேர் புரிந்து கொள்ளுகிறார்கள், இவங்க சரியாக தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓபி சமய ஆயேகா लिखा हुआ है कुमारियों द्वारा भीष्म पितामह आदि को ज्ञान भान मारे. அப்படி ஒரு காலமும் வரப்போகின்றது. குமாரிகள் மூலமா, கன்னிகைகள் மூலமா, கன்னியாஸ் மூலமா பீஷ்ம பிதாமகரை போன்ற மகான்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, முனிவர்கள் மகான்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு கூட குமாரிகள் மூலமாக தான் இந்த ஞானம் என்ற அம்பானது எய்யப்படும். अभी तुम बच्चे देखती हो, तुम्हारा यादगार भी खड़ा है. இப்போ குழந்தைகள்லாம் பார்த்துட்ருக்குறோம், நம்முடைய நினைவு சின்னமும் சரியாக காட்டப்பட்டிருக்கிறது. தில்வாடா கோவில், நீங்கள் இங்கே சைத்தன்யமான ஆத்மாக்கள் இருக்கிறீங்க, அந்த தில்வாடா கோவில் உங்களுடைய நினைவு சின்னமாக காட்டப்பட்டிருக்கக்கூடிய ஜடமான தில்வாடா கோவிலாகும். மேலே வைகுண்டம் காட்டப்பட்டிருக்கு, கீழே தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், மேலே ராஜ்யத்தினுடைய சித்திரமானது காட்டப்பட்டிருக்கிறது. அதனால் இப்படி காட்டப்பட்டிருக்கிறதுனால தில்வாடா கோவிலில் மனிதர்கள் என்ன நினச்சிக்கிறாங்களா, சொர்க்கம் அப்படின்னா மேலே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இன்னைக்கு பாம்ஸ் அணுகுண்டெல்லாம் தயாரிச்சிட்ருக்குறாங்க. இது எதுக்காக தயாரிச்சிட்ருக்குறாங்க? அழிவுக்காகத்தான் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். खेती ऐसी करेंगे तो जरूर विनाश होगा. सती में तो एक धर्म था जो बाकी सब कलास हो जाएंगे. சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது. அந்த ஒரு தர்மம் மீண்டும் உருவாக வேண்டும் என்றால் மற்ற எல்லாமே அழிந்து தான் ஆக வேண்டும். ஏ பி பச்சி ஜான்தே ஹே, இதுவும் குழந்தைகள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பக்தி கர்த்தி கர்த்தே நிச்சி உத்தர்த்தே ஹி ஆத்தே ஹே, பக்தி செய்து செய்து கீழே இறங்கித்தான் வருகின்றோம். இங்கே ஆசீர்வாதம் தன்னுடைய விஷயமெல்லாம் கிடையாது. முயற்சி பண்ணாதானே எல்லாமே அடைய முடியும். உங்கள் ஆசீர்வாதத்தில் எல்லாம் நடந்துடணும், உங்கள் ஆசீர்வாதத்தில் எல்லாமே கிடைச்சிடணும், அப்படி கிடையாது. இங்கே என்ன வேணும்? நாலேஜ். பாபா எல்லாருடைய உள்ளத்தை அறிந்திருக்கக்கூடியவரா அல்ல. இது ஆட்டோமேட்டிக்கான ட்ராமா, உருவாக்கப்பட்ட ட்ராமா. என்ன உருவாக்கப்பட்டு இருக்கிறதோ அதுபடி நடந்து கொண்டிருக்கிறது. இன்கி ஆதி மந்தி அந்தகா ராஜ் பாப்பே சம்ஜாத்தே ஹே. இந்த டிராமாவினுடைய ஆதி மத்திய அந்திமத்தின் ரகசியத்தை பாபா தான் புரிய வைக்கிறார். நீங்கள் பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார், நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறீங்க. அப்போ பாப் கேத்தே ஹே, இப்போ பாபா கூறுகிறார், பச்சே குழந்தைகளே. குழந்தைகளேன்னு சொன்னாலே என்ன ஆகிடணும்? உஷாராயிடணும். என்னவோ பாபா முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறாரு அப்படின்னு கவனம் ஏற்பட்டுடணும். துமாரி அவஸ்தா ऐसी हो जो पिछाड़मी कुछ भी याद न आए. குழந்தைகளே, உங்கள் ஸ்தித்தியை நீங்கள் அப்படி இப்போ உருவாக்குங்க, கடைசியில் எந்த ஞாபகமும் வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஸ்தித்தியாக உங்கள் ஸ்தித்தியை உருவாக்குங்கள். தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. கடைசியில் நான் ஆத்மாங்கிற நினைவு இருக்கணும். இதைத்தான் கர்மாதீத நிலை என்று சொல்லப்படுகிறது. நல்லது. மீட்டே மீட்டே சிக்கலத்தே बच्चों प्रीत माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा पॉइंट: स्कॉलरशिप लेने के लिए अच्छी तरह से पुरुषार्थ करो. ஸ்காலர்ஷிப் வாங்குவதற்கு நன்றாக முயற்சி செய்யுங்கள். டீச்சர் பன் औरों ராஜயோக சிக்காவோ. டீச்சராகி பிறருக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுங்கள். கைடாகி அனைவருக்கும் வீட்டுக்கு செல்வதற்கான வழியை காட்டக்கூடிய சேவை செய்யுங்கள். டீச்சர் ஆகிட்டு என்ன பண்ணணும்? கைட் ஆகிட்டு என்ன பண்ணணும்?
தெளிவாக இருக்கணும் புத்தியில். 2வது பாயிண்ட், சர்வசக்திவான் பாபாவுடைய நினைவு மூலமா தன்னோட பேட்டரியை சார்ஜ் பண்ணுங்க. वापसी प्रतिज्ञा करने के बाद कभी काम की चोट नहीं खानी है. பாபாவிடம் நான் தூய்மையாக இருப்பேன் என்று உறுதிமொழி செய்த பிறகு ஒரு பொழுதும் காம விகாரம் என்ற அடி வாங்க வேண்டாம். அதுக்கு அடிமையாகிறதுன்னு அர்த்தம் என்ன? அந்த விகாரம் உங்களை அடிச்சு போட்டிருக்குன்னு அர்த்தம். वरदानम, सेवा भाव से संपन्न बन और आत्मा को प्राप्ति की मेवा अनुभव कराने वाले सच्ची सेवादारी भव. சேவை செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வின் மூலமாக நிறைந்தவராகி, அந்த உணர்வில் கூட நிறைஞ்சிருக்கணும்ட்டார் பாபா, நிறைந்தவராகி ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பிராப்தியினுடைய பலனை அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய உண்மையான சேவாதாரியாக ஆகுங்கள். சேவாதாரியிலே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்காங்க பாருங்க, எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு சேவையில் கூட. ஒரு முரளியில் பாபா பக்கா சேவாதாரின்னு சொன்னார் இல்லையா, இன்னைக்கு முரளியில் என்ன சொல்லியிருக்காரு? உண்மையான சேவாதாரி ஆகுங்க. சச்சி சேவாதாரி वो है. உண்மையான சேவாதாரி யாரு? जो हर आत्मा की प्रति सदा शुभ भावना श्रेष्ठ कामना रखता है. यार ஒவ்வொரு ஆத்மாவிற்காக சதா காலமும் சுப பாவனையும் சுப விருப்பத்தையும் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் யாரு? உண்மையான சேவாதாரி. वो सिर्फ स्पीच नहीं करता लेकिन सेवा भाव द्वारा सर्व की प्रति खुशी की भावना, शक्ति की प्राप्ति की भावना, उमंग उत्साह बढ़ाने की भावना रख सगियों की अनुभूति कराता है. உண்மையான சேவாதாரி குழந்தைகள் சொற்பொழிவு மட்டும் செய்வது கிடையாது. அவர்கள் தன்னுடைய சேவா செய்ய வேண்டும் என்ற உணர்வு மூலமா அனைவருக்கும் குஷியினுடைய பாவனையையும் சக்திகளுடைய பிராப்தியினுடைய பாவனையையும் ஊக்க உற்சாகம் அதிகப்படுத்துறதுக்கான பாவனையும் வைத்து சகயோகத்தினுடைய अनुभवத்தை செய்ய வைக்கின்றார்கள். सेवा द्वारा उन्हें प्राप्तियों की मेवा अनुभव करा देना यही सच्ची सेवा है. சேவை மூலமாக நீங்கள் பிறருக்கு பிராப்தியினுடைய பலனை அனுபவம் செய்வித்து விட வேண்டும். இதுதான் உண்மையான சேவையாகும். ऐसी सेवा में तपस्या समाई हुई है. இப்பேற்பட்ட சேவையில்தான் தபஸ்யாவும் நிறைந்திருக்கிறது. ஸ்லோகன், बाप की दुआएं लेनी है तो स्नेही सपूत आज्ञाकारी बच्ची बनो. பாபாவுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் அன்பானவராகவும் தகுதி உடையவராகவும், அதாவது தகுதி மீன்ஸ் லாயக்கானவராகவும் கட்டளைப்படி நடக்கக்கூடிய குழந்தையாக ஆகுங்கள். சும்மா அவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சிடாது இல்லையா, இந்த மூன்றுமே வேணும். என்னென்ன வேணும்? அன்பானவராகவும் லாயக்கானவராகவும் கட்டளைப்படி நடக்கக்கூடியவராகவும் ஆகுங்கள். நல்லது. அடுத்து இன்றைக்கு டபுள் லைட் ஃபரிஸ்தா ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கான பயிற்சி. जितना जितना अंतर्मुखी स्वीट साइलेंट स्वरूप में स्थित होती जाएंगे उतना नयनों की भाषा, भावना की भाषा और संकल्पों की भाषा को सहज समझ सकेंगे. எவ்வளவுக்கெவ்வளோ நீங்கள் உள்நோக்கு முகம் கொண்டவராக இனிமையான அந்த அமைதியினுடைய சொரூபத்தில் நிலைத்து கொண்டே செல்வீர்களோ, இந்த ஸ்டேஜ் என்ன ஆகணும்? நமக்கு அதிகமாயிட்டே போகணும். ஒன்று அந்தர்முகத்தா, அந்த அந்தர்முகத்தால் போனாலே ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்வீட் சைலன்ஸ். ட்ரை சைலன்ஸாக இருக்கக்கூடாது, அது வேஸ்ட்டு. ஸ்வீட் சைலன்ஸ் அந்த ஸ்தித்தில் நிலைத்திருப்பீர்களோ அவ்வளவு கண்களுடைய மொழியையும் பாவனையினுடைய மொழியையும் சங்கல்பத்தினுடைய மொழியையும் சகஜமாக புரிந்து கொள்ள முடியும். यही भाषा रूहानी योही जीवन की भाषा है. இதுதான், இந்த மொழிதான் ஆன்மீக யோகி வாழ்க்கையினுடைய மொழியாகும்.
आपकी साइलेंस பவர் சயின்ஸ் से भी ऊंची है. பாபா சொல்றாங்க, உங்களுடைய சைலன்ஸ் பவர், அமைதி சக்தியானது விஞ்ஞானத்தை விட உயர்ந்ததாகும், சயின்ஸை விட உயர்ந்ததாகும். ஜெய்சே சயின்ஸ் பிரத்யக்ஷ ப்ரூஃப் दिखाती है. எப்படி விஞ்ஞானம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் நிரூபணத்தை காட்டுறாங்க, ப்ரூஃப் காட்டுறாங்க. वैसे சைலன்ஸ் பவர் का ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் है. அதே போன்று சைலன்ஸ் பவரினுடைய ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் என்ன, நடைமுறை நிரூபணம் என்ன? आप सबकी डबल लाइट फरिश्ता जीवन. அமைதி சக்தியினுடைய நிரூபணம் என்ன? நாம் அனைவருடைய டபுள் லைட் ஃபரிஷ்தா வாழ்க்கையாகும். நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? வாழப்போகிறோம் அப்படின்னு கிடையாது, பர்சன்டேஜ். டபுள் லைட் ஃபரிஷ்டாவினுடைய வாழ்க்கையினுடைய பர்சன்டேஜ் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இது இந்த அமைதி சக்தி நம்ம என்னவாக்கிட்டு இருக்குது? डबल लाइट फरिश्तावाக ஆக்கி கொண்டிருக்கிறது. जब इतने सब प्रैक्टिकल प्रूफ दिखाई देंगे तब न चाहते भी सबकी नज़र जाएगी और जय जयकार का नारा लगेगा. பாபா சொல்கிறாங்க, இத்தனை ஆத்மாக்களும் ப்ராக்டிக்கல் நிரூபணத்தை காட்டுறப்போ நம்ம டபுள் லைட் ஃபரிஸ்தா வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? இதான் நிரூபணம். அப்படிப்பட்ட நிரூபணத்தை காட்டுறப்போ மனிதர்கள் விரும்பாட்டாலும் அவர்களுடைய அனைவருடைய பார்வை நம்மீது ஏற்படும். மேலும் வெற்றியினுடைய முரசு ஒலிக்கும். இன்னைக்கு என்னவோ அவங்க நினச்சிட்ருக்கலாம், பார்த்துட்ருக்கலாம். ஆனால் விரும்பாமலே அவங்களுடைய கண்கள் நம்ம அனைவர் மீது கண்டிப்பாக வரும். பிரம்மா குமாரிகள்லாம் இவங்க தான் உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய கவனமானது நம் மீது வரும். அப்போ தான் என்னாகும்? வெற்றியினுடைய ஒரு முரசு ஒலிக்கும். நல்லது. ஓம் சாந்தி.
இருக்கவங்க கிட்ட சுயநலமே இல்லாமல் அன்பு காட்டுங்க. அப்போது இறைவனோட அன்பு தானாகவே உங்களுக்கு கிடைக்கும். Extend unconditional love towards people around you, and you will naturally attract God's love towards you.